10வது எபிசோட்ல வாட்சர் அல்ட்ரான் அழிக்க மல்டிவர்ஸ்ல இருந்து ஆள திரட்டுறான். எவனா இருந்தாலும் அக்கிலேயே மடிக்கிற நம்ம காட்டுறக்கா, வாலண்டியரா வண்டியில ஏறி போன நம்ம டிச்சாலா, தானோஸ் மாமாவையே போட்டுத்தல நம்ம கமோரா, அயன்மேன் என்ன போட்டுத்தல நம்ம கில்மாங்கரு, ஏன் நம்ம தடாலடி தார் வரைக்கும் கையில கிடைச்சவன புறா கையால தூக்கிட்டு போயிடுறான். இவங்கள எல்லாம் தலைமை தாங்கி தற்கொலை மிஷனுக்கு கூட்டிட்டு போறது நம்ம சுப்ரீம் ஸ்டேஞ்ச். இப்படி சண்டைக்கு பிளான் போடும்போது குவார்டர் அடிச்ச குதூகலத்துல தாரு தண்டரை போட இதை மோப்பம் முடிச்ச அல்ட்ரான் என்ட்ரி கொடுக்குறான். அவங்களும் ஸ்டேஞ்ச் கொடுத்த சக்தியை வச்சு போராடி பாக்குறானுங்க. அதுக்கு நடுவுல டிச்சாலா பூந்து சோல் ஸ்டோன் அட்டைய போட்டுறான். உடனே அல்ட்ரானை திசை திருப்பறதுக்கு எர்த் 2149ல இருந்து மொத்த சாமியை இறக்கிறானுங்க. அங்கிட்டு கொண்டு வந்த சோல் ஸ்டோனை சோலிய முடிச்சிடலான்னு பார்த்தா குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி நட்டாசாக்கா தூக்கிட்டு போயிடுறா. யாரா நீங்கன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கும் போது அல்ட்ரானும் சேர்ந்து அட்டெண்டன்ஸ் போடுறான். அவனும் சோல் ஸ்டோனை தூக்கலாமேன்னு பார்க்க தோறு சுத்தியில விட்டு தடுத்து போடுறான். முட்டா பையன் இதுல காண்டாகி கேலக்சியவே அழிக்க ஸ்பெல் போட அதை தூக்கி அண்ணா அலேக்கா வாயில போட்டுறா. அப்படி அண்ணனோட பவரை பார்த்து அல்ட்ரானே வாயடிச்சு போய் நிக்கிறான். இதாண்டா சான்ஸ்னு அவனை படுக்க போட்டு ஊம குத்தா குத்தி கையும் காலையும் பிடிச்சி 6 ஸ்டோனையும் அழிச்சிட்டோம்னு பார்த்தா ஸ்டாக்கோட புள்ளடானாங்கிற மாதிரி பய பல யூனிவர்ஸ் இருந்து ஸ்டோன்ஸ் பொறுக்கிட்டு வந்திருக்கான். 6 ஸ்டோனை வச்சு அவெஞ்சர்ஸ் அரக்கத்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நட்டாசாக்காக்கு இப்போதான் ஜோலோ வைரஸ் வச்சிருக்கோம்னு ஞாபகம் வருது. தரக்க ஹெல்ப்போட பைக்லயே பறந்து வந்து அல்ட்ரான் கண்ணிலேயே வைரஸ் சொருகிடுறா. ஜோலோவும் வேலையை காட்ட ஆரம்பிக்க அடிச்சித்ரா ஜாக் பாட்டுன்னு கில்மாங்கிற அம்புட்டு ஸ்டோரியும் கடத்திடுறான். அதை வச்சுக்கிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க ஜோலோவும் ஸ்டோனுக்காக ஆட்டத்தில் இறங்குறான். ஸ்டேஞ்ச் இவங்க 2 பேரையும் விட்டா சரிப்பட்டு வராதுன்னு 2 பக்கிகளையும் பிடிச்சி பாக்கெட் டைமென்ஷன்ல போட்டுறான். முடிஞ்சதும் வந்த எல்லாரையும் அவங்க யூனிவர்ஸுக்கு வழி அனுப்பிட்டு அணைக்கட்டியா நிக்கிற நம்ம நட்டாசாக்காவை மட்டும் பாசமா வாட்சரு புது யூனிவர்ஸ்ல கொண்டு சேர்த்துறாப்ல. இத்துடன் சீசன் 1 இனிதே நிறைவு பெறுகிறது.